யார் வேணாலும் என்ன ஸ்டடி சொல்லட்டுங்க. உங்கள் மைண்ட் செட்டுக்கு என்ன வருதோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கெத்தாக காமிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு என்னோடய மைண்ட் செட் படி தான் நான் மெட்டில் ஸ்டாக் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். யாரோட ரெக்கமெண்டேஷன் என்னோட இதில் கிடையாது. அதுமாதிரி மற்ற போர்ட்ஃபோலியோ டிஃபர் பண்ணும்போது என் போர்ட்ஃபோலியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நிறைய செக்டர் டீல் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு இதில் எஃப்எம்ஜிஜினா 2 கம்பெனி எடுத்து வச்சுருப்பேன். எனர்ஜி செக்டார்னு 2 கம்பெனி எடுத்து வச்சுருப்பேன். ETF 2 எடுத்து வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டேஷன்னா 2 எடுத்து வச்சுருப்பேன். இப்போ எனர்ஜி செக்டார்னா 2 எடுத்து வச்சுருப்பேன். அதுமாதிரி உங்களுக்கு ஃபார்மானா 2 செக்டர் கையில் வச்சுருப்பேன். பவர் செக்டார்னு 2 கையில் வச்சுருப்பேன். ஸோ அதனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் தான் பில்டு பண்ணணும். மற்றவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்து நீங்கள் பில்டு பண்ண நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ ஒரு மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும். எல்லா இடத்தையும் ஒரே ரிட்டர்ன் கொடுக்குன்னு சொல்ல முடியாது நம்மளால். இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ எடுத்திங்க அப்படின்னா அரௌண்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ₹1000 மேலே ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. ஓவராலாக 7% ரிட்டர்ன் கொடுக்குது. என்னோட 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் ஆவரேஜாக எல்லாமே மைனஸ் தான் போய்ட்டுருந்துச்சு. உங்களுக்கு இப்போது நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா திரும்பி ரீபில்டு பண்ணேன். இந்த ஸ்டாக் எனக்கு வேணும், இந்த ஸ்டாக் வேணாங்கிறது எல்லாமே நான் என்ன பண்ணேன், செல் பண்ணி திரும்பி ரீசெல் பண்ணி திரும்பி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுலேயும் லாங் டேர்மில் சில ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள். யாருடைய போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம்.